அதாவது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்தி ஸ்ரீநேசன் அவர்களை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னுக்கு திடீரென சந்திச்சு நான் உண்மையாகவே பார்க்கக்குள்ள நானும் இதை யோசிக்கும் பேரில் அவர் அழைக்கையும் இல்லை. உடனடியாக நான் வேறு அலுவலாக வரக்குள்ளே பார்த்தான் பிரதேச சபை மனுமனித நீதி பற்றி பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார் இவருடைய வைத்தியசாலைக்கு உள்ளே. என்னென்று கேட்டபோது நம்மளோட அதாவது உபதவிசாளர் மாமி வைத்தியசாலையில் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தால் அவசர சிகிச்சை பிரிவு பக்கத்தால் அவர்கள் சென்று அங்கே அவர்களை எல்லாம் பார்த்து வந்து இது பிறகு தான் நான் வந்து கேட்டேன், உங்களை நீண்ட நாளாக சந்திக்கல, இப்போ சந்திக்கிறேன்னு இப்போ ஒரு பேட்டி ஒன்று எடுக்க வேணும்டா. உடனே அவர் மோமெண்ட் வந்து சந்திக்கிறார். அங்கே வெளியே இந்த வைத்தியசாலைக்கு முன்னால் நீங்கள் வர்றதை விட நான் அரசியலுக்கு போகிறத விட அதாவது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை மிகவும் ஒரு முக்கியமான வைத்தியசாலை. படுவாங்கரை கிழுவாங்கரை மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு வைத்தியசாலை, சிறந்த வைத்தியசாலை. இது பற்றிய பல தகவல்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கின்ற விடயம் எனக்கு தெரியும். பாராளுமன்றத்திலே நீங்கள் பல விடயங்களையும் கதைச்சிருக்கிறீங்க. அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் அவர்களை கூட சந்தித்து நீங்கள் பல விடயங்களை கழிச்சிருக்கீங்க. நீங்கள் மாத்திரமில்லை ஸ்ரீநாத் பாராளுமன்ற உறுப்பினரும் சென்றிருந்தீங்கன்ற விடயமும் எனக்கு தெரியும். இதுவாறு இருக்கக்குள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மயக்க மருந்து வைத்திய நிபுணர் இல்லை. ஆனால் இங்கே வந்து மகப்பேட்டு விடுதி மிகவும் திறமையாக வைத்திய நிபுணர் வசந்தராஜா அவர்களின் தலைமைத்துவத்தில் இயங்கி வருகிறது. அது உண்மையாகவே ஒரு பாராட்டத்தக்க, மிகவும் போற்றத்தக்க. இன்று பார்த்தீங்கன்னா படுவாங்கரை எழுவாருங்கிற மக்கள் அனைவருமே போற்றுகின்ற ஒரு வைத்திய நிபுணராக வசந்தராஜா அவர்கள் காணப்பட்டு தற்போது காணப்படுகிறது. அண்மை காலம் அவர் சிறு சர்ச்சை இருந்தது, அதுவும் உங்களுக்கு தெரிந்தவுடைய IUI அதுவும் தற்போது தீர்க்கப்பட்டு அதுவும் நடைபெற்று வருகிறது. அதே போன்று சத்திர சிகிச்சை விடுதி, அதனை சத்திர சிகிச்சை நிபுணராக மிகவும் திறமையான ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் பெண் ஆளுமை, அதாவது அம்பலந்துறையைச் சேர்ந்த பாமதி அவர்களும் அதில் வைத்திய நிபுணர் செயற்பட்டு கொண்டார். ஆனாலும் ஒரு சத்திர சிகிச்சை விடுதியை இயக்குவதற்கு, சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்குவதற்கு அங்கே சத்திர சிகிச்சை நிபுணர் இருந்தாலும், மகப்பேட்டு வைத்திய நிபுணர் இருந்தாலும், மயக்க மருந்து வைத்திய நிபுணர் முக்கியம். அனஸ்தட்டிக் கன்சல்டன்ட் அவர்களோட கன்சர்ன் இல்லாமல் அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். இருந்தாலும் கூட இல்லாத அந்த குறையை தீர்ப்பதற்காக அன்றும் இன்றும் அதே போன்று இன்றும் அதாவது பிராந்தி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் அவர்கள் அதற்காக வேறு கன்சர்ன் எடுத்து வேறு வைத்தியசாலையில் உள்ள வைத்திய நிபுணருடைய கன்சர்ன் எடுத்து தற்போது அந்த சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு இருக்கின்ற போது எங்களிடம் மகப்பேற்று வைத்திய விடுதி நிபுணர் இருக்கிறார், சத்திர சிகிச்சை நிபுணர் இருக்கிறார், இன்னும் ஒரு மயக்க மருந்து வைத்திய நிபுணர் நியமிக்கப்படவில்லை. இருந்தாலும் அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் அம்பாறை மாவட்டத்துக்கும் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர்கள் 2 நாள் 3 நாள் என்று அவர்கள் அங்கும் இங்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பாரபட்சம்? களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ஏன் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் நியமிக்கப்படவில்லை? இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியுமா? இன்று கூட நாங்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு வந்திருந்தோம். அங்கிருக்கின்ற வைத்தியசாலை குழு மற்றும் டாக்டர்ஸ் அவர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் வைத்தியசாலையில் நிலவுகின்ற குறைபாடுகள், தேவைகள் பற்றிய விடயங்களை அவர்கள் என்னிடமும் என்னோடு வந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் கலந்துரையாடி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட மயக்க மருந்து நிபுணர் சம்பந்தமான விடயங்களும் சொல்லியிருந்தார்கள். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் RDHS முரளீஸ்வரன் அவர்களுக்கும் இந்த தகவலை பற்றி கூறியிருந்தோம். டாக்டர் முரளீஸ்வரன் அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த முறையில் நாங்கள் 2 தடவை சுகாதார அமைச்சராக இருக்கின்ற நலிந்த ஜெயதிஷ் அவர்கள், டாக்டர் நலிந்த ஜெயதிஷ் அவர்களோடு பேசியிருந்தோம். அப்போது அவர் உடனுக்குடன் அந்த விடயங்களை உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்து உடனுக்குடன் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை காண்பதற்கான வழிமுறைகளை திறந்து விட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முறையும் கூட அந்த மயக்க மருந்து நிபுணர் பற்றிய விடயம் எங்களிடம் சொல்லப்பட்டது. நாங்கள் நிச்சயமாக பாராளுமன்றம் செல்லுகின்ற போது அமைச்சர் சுகாதார அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். சந்தித்து இந்த குறைபாடுகள் நீக்குவதற்கான உடன் நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். சில தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அநேகமான டாக்டர்ஸ் நாட்டை விட்டு வெளியில் சென்றிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அநேகமாக கொரோனாவை தொடர்ந்து பல டாக்டர்ஸ் நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது அதற்குரிய நியாயப்பாடுகளை நாங்கள் சொல்வதன் மூலமாக நாங்கள் அதனை வருகின்ற முறையில் நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதே போன்று எங்களுடைய திறமையாக செயல்படுகின்ற எங்களுடைய RDHS முரளீஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். அவர் மூலமாக இதனை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அடுத்த தடவை நாங்கள் வருகின்ற போது இதற்குரிய
ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல நோயாளிகள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நகர வைத்தியசாலை போன்று போதனா வைத்தியசாலை போன்று சகல கர்மங்களும் திறமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் இன்று ஒரு நோயாளியை பார்க்க வந்திருந்தேன். நன்றாக அந்த பராமரிப்புகள் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த குறைபாடுகளை தீர்க்க வேண்டிய கடப்பாடு நீங்கள் சொன்னது போன்று படுவான்கரை எழுவான்கரை இரண்டுக்கும் உரிய ஒரு வைத்தியசாலையாக இருந்து வருகின்றது. எனவே அதற்குரிய குறைபாடுகளை தீர்ப்பதில் நாங்கள் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்துக்கு சென்றோடு அமைச்சரோடு டிஜி போன்றவர்களோடு நாங்கள் கலந்துரையாடுவதற்கு இருக்கின்றோம், இந்த குறைபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக. அதாவது இங்கே சிகிச்சையில் திறமாக நடைபெறுகிறது என்ற விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதேபோல் எனக்கும் அது நன்றாக தெரிந்த விடயம். நானும் அவைகளை அனுபவித்தேன் என்றபடியினால் எனக்கு நன்றாக தெரியும். உண்மையாக பார்க்கின்ற போது அதாவது இன்று பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இங்கிருந்து போன வைத்திய நிபுணர்கள் இன்று பல இடங்களையும் பிரவாசிக்கக்கூடியதாக இருக்கின்ற பேரை கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய சேவை பாராட்டத்தக்கது. அவர்களை பிபி சத்யசாகரம், அதே போன்று பிபி பிரவின்சன் போன்றவரும் இங்கிருந்து சென்றவர்கள். ஒருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருக்கின்றார். அதேபோன்று பிரவின்சன் அவர்கள் கல்வி வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருந்து மிகவும் சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோது நான் அண்மையில் கடந்த வாரம் ஒரு விடயத்தை அவதானித்தேன். அந்த விடுதி வந்து பொது வைத்திய, அதாவது மருத்துவ விடுதி. அந்த மருத்துவ விடுதியிலே ஒரு பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் ஆரணி, எனக்கு தெரியாது அன்றுதான் கண்டேன். நான் அவரோட கதைக்கவும் இல்லை. நான் சிறுநீர மாவட்டத்தில் சில விடயங்களை அவதானித்திருந்தேன். அதிலே அந்த ஒரு நோயாளி நிற்கின்றார். அந்த நோயாளியின் அருகே செல்கிறார். வைத்தியரும் அவருடன் செல்லுகின்றார். சென்று அவருடைய விசாரிக்கின்ற போது அந்த ஐயாவுக்கு தெரியாது தான் என்ன மருந்தத்துக்கு மருந்தெடுக்க வந்திருந்தால் அந்த ஐயாவுக்கு தெரியாது. ஆனால் அவர் கேட்குறா, ஐயா நீங்கள் என்ன மருந்தத்துக்கு வந்தீங்க? நல்லா அழகாக சத்தமாக கதைத்து எல்லா பேஷண்ட்டோடையும் கழிச்சு கொண்டு வந்து கடைசியில் எடுக்கக்குள்ள ஐயாவுக்கு தெரியாது. ஐயா வந்து சொன்னார், இல்லை அறிவிக்க உங்களை யார் அனுமதிச்செல்லாம் கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள ஐயா உங்களை கொப்பியங்க என்று கேட்க சொல்கிறார். அவர் சொல்கிறார் வந்து இந்த இருக்குன்னு எடுத்தோன்னே அவவே அந்த கொப்பியை தேடி அந்த பொலித்தீன் பேக்குள்ளே அந்த பொலித்தீன் பேக் எடுத்து அதுக்குள்ளே இன்னும் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அது நல்ல நீண்ட நேரம் பாய்ச்சி பக்கத்தில் இந்த வைத்தியர் அவர் மிகவும் திறமையான ஒருவர், நான் எங்கள் கல்லடியை சேர்ந்தவர், அவரையும் காட்டி உடனடியாக கண்டுபிடிச்சி விட்டால் என்னத்துக்கு அவரை கொண்டு வந்தேன். உடனடியாக அவர் சொன்னார், ஐயா ரைட் உங்களுக்குரிய இன்ஜெக்ஷன் ஒன்று போட வேண்டியிருக்கு, நாங்கள் அதை போடுறோம்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் ஒரு திறமையான இது. நான் இது வச்ச வரைக்கும் நான் அவரோட கதைச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை. இதுதான் வந்து வைத்திய சேவைன்றது. அதை தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. நீங்கள் என்ன போய் வரக்குள்ளே ஓட்டுக்குள்ளே போய் வந்திருக்கீங்க. அதாவது வசீகரன் மாமியை பார்க்குறதுக்கு பிரதி சபையினோட பிரதி தவிசாளர் மாமியை பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ போய் வந்து அவதானிக்க மாதிரி நானும் அவதானிக்கிறேன். அதே மாதிரி அங்காளி திருமணன், அதாவது அந்த வைத்தியசாலையில் வடக்கு பக்கம் இடப்பக்கு பக்கம் இரண்டும் பொன்னாளுமைகள் இருந்தது. ஒன்று வைத்தியர் ஆரணி, பொது வைத்திய நிபுணர், அதை சத்திர சிகிச்சை நிபுணர் பாமதி அவரும் பார்த்தா பாமதி தண்டை க்ளவுஸ்லேயே எல்லாம் போட்டு நின்று அவ்வை சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறா. பின்னால் வைத்தியர்கள் ஓடி வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், கீழே உள்ளவர்களை வச்சு வேலை செய்கிறது அந்த மேலதிகாரிகள்லாம் தங்கி இருக்குது. சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் அவர் நோயாளிகிட்ட போய் ஐயா ஏன் உங்களோட ஒருவரும் வர இல்லையாண்டு அவர் சிகிச்சை அளிக்கிறார். நீண்ட நேரம் அவரோட சிகிச்சை அளிக்கப்பட்டு நான் அங்கே மூலையில் நிற்கிறேன். கேட்டால் வந்து உங்களோட ஒருவரும் வர இல்லையாண்டு அவர் சொன்னார், இல்லை ஒருவரும் வர இல்லை. அப்போ நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா அவர் ஏதோ ஒன்றை கூறணுன்னா அவர் சொல்கிறார், ஒரு துக்கமான ஒரு கதை உண்டு அவர் சொல்கிறார். இந்த கதை கேட்டது நான் அதை சொல்லலை. சொன்ன உடனே அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து போட்டு அவருக்கு அண்மைக்கு போய் கவலைப்படாதுங்க ஐயாண்டு அவரை முதுகை தட்டி தடாவி விட்டு போகிறா. அது எனக்கு இந்த நேரமே எனக்கு பார்த்தேன். இதை தான் சொல்கிற வைத்திய சேவை. அந்த வகையில் மிகவும் சிறந்த வைத்திய சேவைகளை அந்த வைத்திய நிபுணர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட வைத்திய நிபுணர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற விடயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால் மாத்திரம்தான், அதாவது ஒரு வைத்திய நிபுணர் என்ன பாருங்கள், மயக்கமருந்து வைத்திய நிபுணரை பெறுவது மிகவும் கஷ்டம். அதே போன்று ஒரு வைத்திய நிபுணர் வந்து சேவை செய்கின்ற போது அவரை நாங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அந்த வைத்திய நிபுணரை எப்போது அனுப்ப வேண்டும் என்று எவரும் கங்கணம் கட்டக்கூடாது. இந்த கூட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உண்மை. வைத்தியர்கள் தட்டுப்பாடாக இருக்கின்ற போது திறமையாக செயற்படுகின்ற வைத்தியர்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதுதான் உண்மையில் புத்திசாலித்தனமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். ரைட். அவருக்கு கூட அன்றைக்கு பார்த்தா களுவாஞ்சிக்குடி கல்லார் வைத்தியசாலை போயிருந்தேன். நான் அவரது போக்கில் ஒருவர் வந்து கழிச்ச உடனே நான் அதை ஒரு சின்ன காணொலி போட்டேன். நான் அதாவது கல்லாறு பிரதேச வைத்தியசாலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லாறு பிரதேச வைத்தியசாலையில் அன்றைக்கு தெரியும், உங்களுடைய அன்புக்குரிய நண்பர், உங்களுடைய அரசியல் குறுவண்டு கூட சொல்லலாம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா அவருடைய மகள் எம்எல்டியாக இருந்திருந்தா. அவள் வந்து வெளிநாட்டுக்கு போனது போடுவாங்க, இன்னும் ஒரு எம்எல்டி போட இல்லை. அப்போ அங்கே அந்த வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும், ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்தால் தான், அல்லது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், பாஸ்டிங் பிளட் சுகராக இருக்கட்டும், அல்லது WBCDSCயாக இருக்கட்டும், அல்லது ESRஆக இருக்கட்டும், அல்லது CRPயாக இருக்கட்டும், எந்த ஒன்று எடுத்தால் தான் நாங்கள் வைத்தியர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு அதாவது அது மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும், மாவட்ட வைத்தியசாலையாக ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று அவங்க போராடிய ஒரு வைத்தியசாலை இன்றைக்கு ஒரு பிரதேச வைத்தியசாலையாக இருந்தும் அங்கே ஒரு எம்எல்டி இல்லை.
ஆனால் நான் பிரகாரஞ்சத்தில் எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் களுவாஞ்சிக்குடிக்கு. அங்கே ஒரு ஆள் நாளைக்கு அங்கே ஒரு ஆளை ரிலீஸ் பண்ண சொல்லி இந்த வைத்திய அத்தியட்சகருக்கு. ஆனால் அது விடயம் அங்கே நடைபெறலை. காரணம் என்ன வேண்டாம், கொடுப்பவனும் கொடுக்க முடியவில்லை, கேட்டு பெறுபவனும் அதில் முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். அந்த வகையிலே பார்க்கக்குள்ள அவ்வாறு 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 இருக்கக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் அவ்வாறு நாங்கள் இருக்கக்குள்ள அந்த வைத்தியசாலையிலேயும் ஒரு எம்எல்டி இல்லை. ஆனால் இப்போ அன்றைக்கு வந்து அந்த வைத்தியசாலையில் கடமை புரிகிற காண்டிவன் என்கின்ற டாக்டர் இந்த களுவாஞ்சிக்குடியில் கண்டு சொன்னார், பிளட் சாம்பிள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு நாள் வந்து அதை செக் பண்ணுறோம் இங்கன்னு சொன்னார். ஆகவே அந்த வைத்தியசாலைக்கு எம்எல்டி அவசியம் தானே, ஏன் அது அங்கே இல்லாமல் அங்கே அதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று உங்களுக்கு. இப்போ நீங்கள் சுகாதார அமைச்சரை சந்திக்கக்குள்ளே நீங்கள் அதையும் கூட செய்யலும் தானே, சுகாதார அமைச்சரை சந்திக்கக்குள்ளே சுகாதார அமைச்சர் செய்ய குறைபாடுகளை அவ்வப்போது தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் எங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் அந்த குறைபாடு பற்றி குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த தகவல்களை நாங்கள் ஒன்றாக திரட்டி அமைச்சரை சந்திக்கின்ற போது அந்த அரிய சந்தர்ப்பத்தில் இப்படியான குறைபாடுகளை நிச்சயமாக ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக நாங்கள் முன்வைப்போம். அதற்குரிய பதில்களையும் உடனுக்குடன் நாங்கள் பெறுவோம். என்ற வரைக்கும் எங்களுடைய கூட்டு முயற்சியின் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நான் இறுதியான கேள்வி. இது களுவாஞ்சிக்குடி இந்த பிரதேசத்தில் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க. இப்போ சிலரும் எனக்கு சேறு பூசலாம் இதால். ஆனால் அதான் நான் இந்த இது கேள்வியை கேட்குறேன். அதாவது சாணக்கியனாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீநாத்தாக இருக்கலாம். இந்த 3 பேருக்கு முன்னும் கௌரவம் போடுறோம், அதையுமே போடலன்னு கதைப்பாங்க. அதாவது கௌரவ சாணக்கியன் அவர்கள், கௌரவ ஸ்ரீநாத் அவர்கள், கௌரவ ஸ்ரீநேசன் ஆகிய 3 ஒன்று சேர்ந்து இந்த களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை இந்த முயற்சி, இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வைத்தியசாலை. எவ்வாறான வேலை திட்டத்தை கொண்டு செய்வீங்க? நீங்கள் 3 பேரும் சேர்ந்து செயல்படுவீங்களா? நிச்சயமாக நாங்கள் 3 பேர் மட்டுமல்ல, 4 பேரும் இணைந்து செயல்படுவோம். 5 பேர் வந்தால் 5 பேரும் செயல்படுவோம். தேசிய என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு கூட நாங்கள் இங்கே இருக்கின்ற தேவைகளை பற்றி நாங்கள் பரஸ்பரம் பேசிக்கொள்கின்ற ஒரு நடைமுறையை பின்பற்றுகின்றோம். அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் 3 உட்பட மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரை நாங்கள் இணைத்து தான் இதில் செயல்படுகின்றோம். நிச்சயமாக நாங்கள் கட்சி பேதத்துக்கு அப்பால் நிச்சயமாக இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரே குரலில் நாங்கள் பிரஸ்தாபிப்போம். தேவை ஏற்பட்டால் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட இணைத்து கொண்டு சென்று நாங்கள் சுகாதார அமைச்சரோட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம். நான் தான் சிறு தவறு விட்டு நீங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் என்பது 4வது, நீங்கள் 5வது மட்டும் கூறினீங்க. சரி, நல்லபடியாக. அதே மாதிரி 4வது நீங்கள் என்றும் நீங்கள் என்னோட கதைக்கும் போது கூறுகின்ற வார்த்தை வந்து பிரபு எப்பவும் என்னோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் செய்வார் என்ற கதையெல்லாம் அவர் கேட்பார். நாங்கள் செய்வோம் என்கின்ற விடயத்தை நீங்கள் இன்றைக்கு இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முதல்வர்கிட்ட சொன்னீங்க. அந்த வகையிலே என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களையும் அழைத்து கொண்டு, சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களையும் அழைத்து கொண்டு, வைத்திய ஸ்ரீநாத் அவர்களையும் அழைத்து கொண்டு நீங்கள் இந்த பயணத்தில் முன்னெடுப்பீங்கள் என்று சொல்லி இறுதியாக கேட்கிறேன். இந்த களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய இந்த குறைபாடுகள் எப்போது தீர்க்கப்படும்? அதுக்கு எவ்வாறு முயற்சிகள் எடுப்பீர்கள்? உடனடியாக தீர்க்கப்படுமா? உண்மையில் நாங்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை இணைத்து கொண்டு இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்காக முயற்சி எடுப்போம். எங்களால் கூடிய வரைக்கும் அந்த முயற்சிகள் எடுக்கப்படும். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது அவர்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த விடயத்தை ஆணித்தரமாக நாங்கள் வலியுறுத்துவோம். அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் அமைச்சரும் ஒரு நேர்கணியமான சிந்தனை உடையவராக இருக்கின்றார். ஆகவே அந்த தீர்வை அவர் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்போது நாங்கள் நேர்கணியமாக சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த நேர்கணிய சிந்தனையின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை விரைவாக தீர்ப்பதற்குரிய ஆவண செய்வோம் என்பதை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை சிறந்த சேவையை செய்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போதும் சேவை செய்கின்றவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களை மட்டப்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் சேவை செய்கின்றவர்களை நாங்கள் எப்போதும் பெருமைப்படுத்துகின்றோம், பாராட்டுகின்றோம், அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அவர்களுடைய சேவைகளோடு அவர்களுடைய மனத்தாங்கல்கள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற குறைபாடுகள் என்பவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த சேவையை மேலும் வினைத்திறனாக்குவதற்குரிய செயல்பாடுகளை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 1, 2, 3 என்று இல்லாமல் நாங்கள் 4, 5 இணைந்தும் பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இறுதியில் அழகான வசனத்தை வைத்தீங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஊக்கம் கொடுக்கணும். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 1, 2, 3 இல்லை, 4 இல்லை, 5 சேர்ந்தாலும் இந்த வைத்தியசாலைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று கூறியமைக்காக இந்த
நேர்காணலில் திடீரென இணைந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.